உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியில் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் மூர்த்தியிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முகூர்த்த கால் நடும் விழாவுக்கு கிராம மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் விழா ஒரு சார்பாக நடைபெறுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த வாதத்தால் அமைச்சர் மூர்த்தி மறுத்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் கதிரேசன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரேசன், மேலும் விவரங்கள். வணக்கம் சார். மதுரை பொங்கல் வருகின்ற 15ஆம் தேதி தைப்பொங்கலை முன்னிட்டு அவனியாபுரத்தில் முதல் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்க உள்ளது. இந்நிலையில் இதற்காக முன்னேற்பாடுக்கான மூத்த கால் விடுவதற்காக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்று வந்து மூத்த கால் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு வருகின்ற எங்களுக்கு நாங்கள் தான் நடத்த வேண்டும், இது அரசு மூலமாக நடைபெற்று வருகிறது, இதனை அரசு நடத்தக்கூடாது, நாங்கள் நடத்த வேண்டும், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என அமைச்சரிடம் உரைத்தனர். இதுக்கிடையில் இருவருக்குமே கடந்த 2017 நிறுத்தப்பட்டதால் இது தொடர்ச்சியாக எங்களுக்கு அலங்காநல்லூர், பாலக்கட்டு, பாலமேடு போல் எங்களும் கிராம மக்களை நடத்த வேண்டும், அதற்கு அனுமதி தருமாறு கேட்டபோது இரு தரப்பினருக்குமே பேச்சுவார்த்தைகள் முரண்பாடு ஏற்பட்டதால் இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அமைச்சர் மூர்த்தி அப்படியெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் அரசு மூலமாக செய்யப்பட்டு வருகிறோம், அரசு மூலமாக செய்கிறோம் என்று கூறி உடனடியாக அங்கிருந்து காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரேசன்.